சார் இதுக்குமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடவே தருவோங்க சார். நம்ம வந்து மேனுஃபேக்சரருங்கிறதுனால மோட்டர்லேருந்து மெஷினரியிலேருந்து பிளேடு வரைக்கும் எல்லாமே நம்ம ஓனாக பண்ணுறதுங்க சார். நிறைய மாடுங்க வந்து இலையை மட்டும்தான் சாப்பிடுவோங்க சார், தண்டு சாப்பிடாதுங்க சார். ஸோ அந்த தண்டையும் வெட்டி கொடுத்தா மாடுங்க ஈஸியாக சாப்பிடுவோங்க சார். ஸோ அதுக்கான மிஷினரி தான் இதுங்க சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப எக்கனாமிக்கான மிஷினுங்க சார். ஸோ அண்ட் சின்ன சின்ன விவசாயிகளும் யூஸ் பண்ணக்கூடிய மிஷினரி தாங்க சார் இது. ஹரிசாண்டல் சாஃப் கட்டருங்க சார். ஸோ இதில் என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா மாட்டுக்கு நம்ம தண்டு வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி போட்டாலும் சாப்பிட்ருவோங்க சார். பட் ஆடுங்கிறது அப்படி கிடையாதுங்க சார். பல்வரைசர் வித் சாஃப் கட்டருங்க சார். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தட்டும் வெட்டிக்கலாங்க சார். உங்களுக்கு ஆட்டுக்கு தேவையான தட்டும் மாடுக்கு தேவையான தட்டும் வெட்டிக்கலாங்க சார். பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மலமச்சாம்பட்டி வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஆர்ஜி அக்ரி மிஷின் கம்பெனிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சாஃப் கட்டர் பற்றி சொல்ல போகிறாங்க. இந்த சாஃப் கட்டர் எப்படி இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது எப்படி பண்ணுறாங்க சாஃப் கட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். போன வீடியோ பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின் பற்றி பேசியிருப்பீங்க, நல்லா பேசியிருந்தீங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சார்? இப்போ வந்து நம்ம சாஃப் கட்டர்ஸ் பார்க்க போகிறோம் சார். ஸோ தட்டு வெட்டுற மிஷினரிங்க சார். வாங்க சார் 1 பை 1 பார்த்துடலாங்க சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப எக்கனாமிக்கான மிஷினுங்க சார். ஸோ அண்ட் சின்ன சின்ன விவசாயிகளும் யூஸ் பண்ணக்கூடிய மிஷினரி தாங்க சார் இது. ஸோ இது வந்து மினி சாஃப் கட்டர்னு சொல்லுவோங்க சார். ஸோ இதில் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 500லேருந்து 600 கிலோ வரைக்கும் தட்டு வெட்டிக்கலாங்க சார். 1 மணி நேரத்துக்கு வெட்டிக்கலாங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாடுங்க வந்து இலையை மட்டும்தான் சாப்பிடுவோங்க சார், தண்டு சாப்பிடாதுங்க சார். ஸோ அந்த தண்டையும் வெட்டி கொடுத்தா மாடுங்க ஈஸியாக சாப்பிடுவோங்க சார். ஸோ அதுக்கான மிஷினரி தான் இதுங்க சார். இதோட மோட்டர் கெப்பாசிட்டி எப்படி சார்? இது பார்த்தீங்கன்னா 1.5 HP மோட்டரோட வந்துருவோங்க சார். அண்ட் வந்து இதுலேயுமே நம்ம 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தரோங்க சார். பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம E-rate குவாலிட்டியில் யூஸ் பண்ணுவோங்க சார். ரொம்ப ஹை கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். சார் அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறது ஹரிசாண்டல் சாஃப் கட்டருங்க சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலுங்க சார். ஹரிசாண்டல் சாஃப் கட்டருங்க சார். ஸோ இதில் என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா மாட்டுக்கு நம்ம தண்டை வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி போட்டாலும் சாப்பிட்ருவோங்க சார். பட் ஆடுங்கிறது அப்படி கிடையாதுங்க சார். 1 இன்ச் இருந்தால் தொண்டையில் சிக்கிக்கும், ஒரு சில ஆடுங்க சாப்பிடாதுங்க சார். ஸோ அதுக்காக இந்த ஹரிசாண்டல் சாஃப் கட்டருங்க சார். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அது என்னன்னா, உங்களுக்கு மாடு மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மினி சாஃப் கட்டர் போய்க்கலாங்க சார், ஒன்று வாங்கிக்கலாங்க சார். ஸோ இதுவே நீங்கள் ஆடும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹரிசாண்டல் போய் ஆகணுங்க சார். ஏன்னா ஆட்டுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவோங்க சார். ஸோ இது வந்து கரெக்டாக இலையும் சரி தண்டும் சரி கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டி கொடுத்துருவோங்க சார். ஸோ அடுத்த மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல்வரைசர் வித் சாஃப் கட்டருங்க சார். ஸோ இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தட்டும் வெட்டிக்கலாங்க சார். உங்களுக்கு ஆட்டுக்கு தேவையான தட்டும் மாடுக்கு தேவையான தட்டும் வெட்டிக்கலாங்க சார். அது போக வந்து இந்த கோழி பண்ணை அண்ட் வந்து மீன் பண்ணை இவங்கெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த பவுடரை அரைச்சி போடுவாங்க சார். சோளத்தை அண்ட் வந்து அரிசியை குறையாக அரைப்பாங்க சார். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மிஷினரிங்க சார். அண்ட் அது போக வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸும் நீங்கள் வேணாலும் அதில் அரைச்சிக்கலாங்க சார். எஸ் சார். ஸோ அது வந்து மல்டி பர்பஸாக இருக்குங்க சார். இப்போ நீங்கள் பார்க்குறது அதுலேயே பெரிய மாடலுங்க சார். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் மல்டி பர்பஸ் தாங்க சார். ஆனால் இது வந்து 7.5 HPங்க சார். 7.5 HPங்க சார். இப்போ வந்து ஒரு 100 மாடு வச்சுருக்காங்க, 150 மாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு மிஷினரியே கரெக்டாக இருக்குங்க சார். ஸோ 1 மணி நேரத்துக்கு 3லேருந்து 4 டன் வரைக்கும் அரைச்சி தருவோங்க சார். இதுக்கு வாரண்டி எப்படி சார்? சார் இதுக்குமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடவே தருவோங்க சார். நம்ம வந்து மேனுஃபேக்சரருங்கிறதுனால மோட்டர்லேருந்து மெஷினரியிலேருந்து பிளேடு வரைக்கும் எல்லாமே நம்ம ஓனாக பண்ணுறதுங்க சார். ஸோ அதனால் கம்ப்ளீட் வாரண்டியை நம்மளால் கொடுக்க முடியுங்க சார். என்ன மாதிரி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க சார்? சார் நம்ம வந்து காப்பர் வைண்டிங் இண்டக்ஷன் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோங்க சார். ஸோ வந்து நம்ம இதுவுமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க சார். நம்ம ஓன் டிசைன் தான் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வாரண்டிங்கிறது மோட்டருக்குமே கவர் ஆயிருங்க சார். 1 இயர் கவர் ஆயிருங்க சார். சார் ஹரிசாண்டல் சாஃப் கட்டர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 HP மோட்டரோட வந்துருங்க சார். 2.5 HP இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து கிட்டத்தட்ட 5 HP பவரில் ஒர்க் ஆகக்கூடியதுங்க சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கியர் ஆப்ரேட்டடுங்க சார். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான சைஸில் அதுவே நீங்கள் உள்ளே இழுத்துக்கிட்டு அதுவே கட் பண்ணி கொடுத்துருவோங்க சார். பழைய மாடல் மிஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுற மாதிரி இருக்குங்க சார் தட்டுட்டு. ஸோ இதில் அப்படியெல்லாம் இல்லைங்க சார். நீங்கள் ஒன்ஸ் ஃபீட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அதுவே இழுத்துட்டு அதுவே அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் சார். கண்டிப்பாங்க சார், எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க சார். ஸோ அண்ட் அந்த மல்டி பர்பஸுங்க சார். ஸோ மல்டி பர்பஸில் பார்த்தீங்கன்னா அதுவுமே 2.5 HP மோட்டரில் தான் கொடுக்குறோங்க சார். ஸோ உங்களுக்கு அதுலேயுமே காப்பர் வைண்டிங் மோட்டர் தாங்க சார். அது நம்ம 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடவே கொடுக்குறோங்க சார். விவசாயம் வாங்குறாங்க, அதுக்கு எப்படி ஓட்டி கட்டுறது காட்ட முடியுங்களா கொஞ்சம்? கண்டிப்பாங்க சார், வாங்க பார்க்கலாங்க சார். வணக்கங்க, நம்ம வந்து ஏஆர்ஜி அக்ரி மிஷினரிஸ்லேருந்து பேசுகிறோம். இது பார்த்தீங்கன்னா மினி சாஃப் கட்டரு. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 400லேருந்து 500 கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இதில் வந்து 1.5 HP மோட்டரோட வந்துருங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மாடு வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட அவுட்புட் ரேஷியோ வந்து 500 கிலோ இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் பட்ஜெட்டும் இருக்குங்க. கீழே இந்த வீடியோ லிங்கை பார்த்துட்டு கூப்பிட்றவங்களுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டோடு பண்ணித்தரோம். ஸோ அண்ட் அது போக நம்ம இப்போ டெமோ பார்த்துடலாங்க. நிறைய போடுங்கண்ணா, நிறைய போடுங்க. Thank you.